ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல நத்திங் 3A சீரீஸை பத்தி தான் பேச போறோம். அது 3A வந்து உங்களுக்கு 3A அண்ட் 3A ப்ரோ ரெண்டு ஃபோன் வந்து லான்ச் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் வந்து நத்திங் 2A ப்ரோ வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த டைம் வந்து நத்திங் 3A அண்ட் 3A ப்ரோ வரும். அது வந்து உங்களுக்கு மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல லான்ச் பண்றாங்க. இந்த வீடியோல நம்ம வந்து கேமரா ஸ்பெக்கை பத்தி மட்டும் தான் பேச போறோம். கேமரால வந்து அவங்க ஓவரா பில்டப் பண்ணிருக்காங்க. நத்திங்கோட கம்பெனி வந்து என்ன பில்டப் பண்ணிருக்காங்கன்னா, நாங்க வந்து ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸுக்கு ஈக்குவலா அதோட பெட்டராவே நாங்க வந்து கேமரா வந்து கொடுக்க போறோம் அப்படின்ட்டு ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. முக்கியமா இந்த வீடியோல வந்து நம்ம கேமரா ஸ்பெக்கை பத்தி மட்டும் தான் பேச போறோம். போன் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் தான் லான்ச் ஆகுது. லான்ச் ஆனதுக்கு அப்புறம் அந்த போன்ல வந்து என்னென்ன ஸ்பெக் இருக்குன்னு ஃபுல்லா பாத்திரலாம், என்ன ரேட் இருக்கு எல்லாமே, பெர்ஃபார்மன்ஸ் அப்கிரேடு டவுன் கிரேட் எல்லாமே பாத்திரலாம். இந்த வீடியோல வந்து கேமரா ஸ்பெக்கை பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். கேமராவை பத்தி ரொம்ப பில்டப் பண்ணி பேசியிருக்காங்க அவங்க கம்பெனில இருந்து. நாங்க ஐபோன் 60 ப்ரோ மேக்ஸுக்கு ஈக்குவலா எங்க போனையும் அந்த போனையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஈக்குவலா இருக்கும், அந்த அளவுக்கு பில்டப் பண்ணி பேசுற அளவுக்கு இந்த போன்ல என்ன இருக்கு, கேமரா ஸ்பெக் வந்து அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்பெக்கை வந்து நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நத்திங் 3A இந்த போன் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இப்போ இந்த போன்ல வந்து என்னென்ன கேமரா ஸ்பெக் இருக்குன்னு மட்டும் தான் பார்க்க போறோம். ஃபுல் ஸ்பெக் வந்து லான்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பா பார்க்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து 16x வந்து அல்ட்ரா ஜூம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அபிஷியல் பேஜ்லயே. அவங்க இந்த 16x வந்து கன்ஃபார்மா இருக்கும்ட்டு கேமரா ஸ்பெக் மட்டும் சொல்லியிருக்காங்க. கேமரா ஸ்பெக் வந்து ஓவரா பில்டப் பண்ணி ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ்க்கு ஈக்குவலா வந்து பிளாக்ஷிப் மொபைல்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. சாம்சங் அல்ட்ரா, ஒன் பிளஸ், ஐக்யூ இவங்கெல்லாம் வந்து ஐபோனுக்கு ஈக்குவலா பெட்டரா நாங்க பண்ணுவோம்ட்டு அவங்க போன் லான்ச் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒரு பிளாக்ஷிப் மொபைல். ஆனா இது வந்து நார்மலா ஒரு மிட் ரேஞ்ச் போன் தான். ஒரு மிட் ரேஞ்ச் போனு, ஒரு 30,000 போனு ஐபோனுக்கு போட்டி போடுதுன்னா அதுல என்ன இருக்குன்னு நம்ம தனியா ஒரு வீடியோவே பண்ணிடலாம்னா அந்த வீடியோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் கேமரா ஸ்பெக்கை பத்தி மட்டும் தான் இந்த வீடியோ வந்து நான் சொல்ல போறேன். ஏன்னா கேமரா ஸ்பெக் மட்டும் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அபிஷியலா. இந்த போன் வந்து அபிஷியலா லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் வேணும் டீட்டெயிலா பேசுவோம். கேமரா ஸ்பெக்கை பத்தி மட்டும் இந்த வீடியோல வந்து பேசுவோம். பிரைமரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அது வந்து OIS சப்போர்ட்டோட வருது. சோனி கேமரா தான். உங்களுக்கு செகண்டரி கேமரா வந்து பெரிஸ்கோப், அதுவும் உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடும் 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. நிறைய போன்ல வந்து அல்ட்ரா வைடு வந்து 8 மெகா பிக்சல் 5 மெகா பிக்சல் கொடுத்தா சோனி கேமரா கொடுக்க மாட்டாங்க. இந்த போன்ல சோனி கேமரா 8 மெகா பிக்சல் கூட சோனி கேமரா கொடுத்துருக்காங்க. அதனால அதுக்கப்புறம் செல்ஃபி கேமராவும் 50 மெகா பிக்சல், அதுவும் சோனி கேமரா. மொத்தமா இந்த நத்திங் 3A ப்ரோல 4 கேமரா, செல்ஃபி கேமராவோட சேர்த்து 4 கேமரா, 4 கேமராவுமே வந்து உங்களுக்கு வந்து சோனி கேமரா. அதனால இந்த போன் வந்து கம்பல்சரியா நீங்க வீடியோகிராஃபிக்காண்டி வாங்கணும், ஒன்று ஃபங்க்ஷன்ல போட்டோ எடுக்கணும், நல்லா அவுட்புட் வேணும்னா கண்டிப்பா இந்த போன் நீங்க வாங்கலாம். ஏன்னா ஸ்பெக் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவுட்புட் அவங்க போட்டோ எடுத்து சாம்பிள்ஸ் போட்டிருக்கேன். அந்த சாம்பிள்ஸை கூட நான் பேசும்போது பேக் சைடு போடுறேன் பாருங்க. அந்த போட்டோஸ் கூட வந்து உங்களுக்கு இந்த போன்ல எடுத்த போட்டோஸ் தான், அவங்க ரிலீஸ் பண்ண போட்டோஸ் தான் நான் போடுறேன். பிக்சர்ஸ் வந்து எல்லாமே வந்து ஒயிட் பேலன்ஸ்லாம் வந்து சூப்பராகவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே நிறைய ஃபோன்ல வந்து எல்லோ யூஸாக இருக்கும். இந்த விவோ ஃபோன்லலாம் எடுக்கும்போது ஃபோட்டோ வீடியோஸ் கூட சில வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எல்லோ யூஸாக விழும். இந்த ஒன் பிளஸ்லாம் ஒயிட்டிஸாக விழும். நிறைய பேர் இந்த ஒயிட்டிஸ் தான் விரும்புவாங்க. ஒயிட்டிஸ் தான் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு விரும்புவாங்க. எல்லோ யூஸாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி கலர் இருக்கு அப்படின்னு விரும்புவாங்க. அதனால ஒயிட் பேலன்ஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். போன 2A ப்ரோவோட இந்த 3A சீரிஸ் வந்து ஒயிட் பேலன்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நாங்கள் சோனி கேமரா வந்து லேட்டஸ்ட் சென்சார் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சென்சாரை இவங்க யாருமே யூஸ் பண்ணலன்னு ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க. இந்த மெயின் கேமரா லார்ஜஸ்ட் ஃபுல்ஃபில் கெப்பாசிட்டி ஆஃப் எனி கம்பேரபிள் சென்சார். மெயின் கேமரா வந்து எல்லாருமே ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சோனியோட சென்சார் யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த சென்சார் வந்து நாங்க யூஸ் பண்ற சென்சார் வந்து யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் வந்து முன்னாடி வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்றாங்கன்னா வந்து ஐபோன்ல வந்து உங்களுக்கு லாட் மோர் ப்ளூ இன் ஒயிட் பேலன்ஸ். ஒயிட் பேலன்ஸ்ல வந்து நல்லாவே இருக்கும் ஐபோனு. அதோட பெட்டரா எங்க இதுல வந்து நைஸ் டைனாமிக் ரேஞ்சுன்னு போட்டிருக்காங்க. டைனாமிக் ரேஞ்ச் வந்து எங்க கிட்ட வந்து நல்லாவே இருக்கும். போட்டோவை பொறுத்த வரைக்கும் டைனாமிக் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். ஒன் பிளஸ், ஐபோன் இதை விட எங்க போன் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும் உங்களுக்கு டைனாமிக் ரேஞ்சில் நீங்க பார்க்கும் போதுன்ட்டு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோப்பு 15 மெகா பிக்சர்ல வந்து என்னென்ன பண்ணலாம், 3x ஆப்டிக்கல் ஜூம் பண்ணலாம், 6x வந்து லாஸ்லெஸ் ஜூம் பண்ணலாம். அதுக்கப்புறம் கடைசியா 16x வரைக்கும் நீங்க அல்ட்ரா ஜூம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது கேமரால சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 60x வரைக்கும் நீங்க ஜூம் பண்ணி இந்த போன்ல எடுத்துக்கலாம். அது மட்டும் உறுதியா அவங்க வந்து இப்பவுமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் மேக்ரோ இமேஜ் கூட வந்து 6x ஜூம் பண்ணலாமா. மேக்ரோ ஷாட் நிறைய பேர் எடுப்பாங்க. மேக்ரோ ஷாட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 5 மெகா பிக்சர் அண்ட் 8 மெகா பிக்சர் கொடுப்பாங்க. இந்த போன்ல அந்த 8 மெகா பிக்சர் இருக்கு பாத்தீங்களா, அதான் மேக்ரோ ஷாட் எடுக்கிற மெகா பிக்சரா இருக்கும் கம்பல்சரியா.
ஏன்னா மேக்ரோவுக்கு எடுக்கும் போது மெகா பிக்சர் வந்து கம்மியா கொடுப்பாங்க. இது 8 மெகா பிக்சர் வந்து மேக்ரோ வந்து நீங்க 6x வரைக்கும் நீங்க ஜூம் பண்ணிக்கலாம். அதுவும் அவுட்புட் வந்து நல்லாவே இருக்கும். அதுவும் உங்களுக்கு சோனி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாமே சோனி மேல இருக்கிற நம்பிக்கையில வந்து அவங்க ஐபோனுக்கு பெட் கட்டியிருக்காங்க. எல்லா ஐபோன்ல கூட சோனியோட சென்சார் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா போன்லயுமே சோனியோட சென்சார் தான் அவங்க யூஸ் பண்றாங்க. சோனியோட லேட்டஸ்ட் சென்சார், அது யாருமே யூஸ் பண்ணாத சென்சார் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொன்னதுதான் வந்து இந்த போன்ல வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்படுற விஷயமா இருக்கு. கேமரா எப்படி இருக்கும்ட்டு, அவர் அவுட்புட் எப்படி இருக்கும்ட்டு. கடைசியா வந்து கேமரா சாம்பிள்ஸ்ல வந்து உங்களுக்கு 50 மெகா பிக்சர் தான் மொத்தம். வந்து 350 1 8 மொத்தம் 4 கேமரா. 4 கேமராவே சோனி. சரிங்களா? பிக்சர்ஸ் எல்லாம் நான் பேக்ல போடுறேன் பாருங்க. லாஸ்டா உங்களுக்கு வீடியோ பத்தி ஒரு மெயின் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. வீடியோ வந்து 4K 13 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணலாமா? சரிங்களா? 4K 13 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாம். வீடியோ ஸ்டெபிலைசேஷன் கேப்பபிலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. வீடியோ ஸ்டெபிலைசேஷன் நீங்க பைக்ல போகும்போது நீங்க வீடியோ எடுத்துட்டே போறீங்கன்னு வச்சுக்கோங்க. பின்னாடி உட்காந்துட்டு ஒரு 4K 13 fps நீங்க வீடியோ எடுக்கீங்க. பேக் சைடு பைக்ல உட்காந்துருக்கீங்க, ஃப்ரெண்ட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வண்டி ஓட்டுறாங்க, ரொம்ப ஃபாஸ்டா பைக் போகும். அப்போ நீங்க வந்து 4K 13 fps நீங்க ஒரு வீடியோ எடுக்கும் போது ஸ்டெபிலைசேஷன் வந்து ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்களே போட்டிருக்காங்க, பைக் ரைடிங்ட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க ஃபோன் வாங்கும்போது பைக் ரைடிங்ல போகும்போது செக் பண்ணி பாருங்க. அல்லாட்டி நான் ஒரு வீடியோ ஃபோன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் வீடியோவே வந்து நான் போடுறேன். நம்ம ரிவ்யூல வந்து கண்டிப்பா வந்து பைக்ல எடுக்கும்போது வீடியோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து பேசி நான் போடுறேன். சரிங்களா? நம்ம ரிவ்யூல வந்து கண்டிப்பா அது வரும். அது நெக்ஸ்ட் மாசம் வந்து இந்த ஃபோன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து கேமரா ரிவ்யூ வந்து ஃபுல்லா எடுத்துட்டு நான் சொல்றேன். இப்போதைக்கு ஸ்பெக்கை பத்தி மட்டும் தான் வீடியோல பேசுறோம். அதுக்கப்புறம் வந்து கடைசி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் பெஸ்ட் போன் இந்த மார்க்கெட்னா பெஸ்ட் கேமரா போன் இந்த மார்க்கெட்டா இருக்குமா. இந்த மார்க்கெட்ல எங்க கேமரா தான் பெஸ்ட் போனா இருக்குமா இந்த வருஷம். உங்களுக்கு ஓவராலா இருக்காது. ஏன்னா வர போன்ல வந்து அப்கமிங்ல எல்லாமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க போன் லான்ச் ஆகிற டைம்ல இவங்க போன் தான் வந்து பெஸ்ட் கேமராவா மார்க்கெட்ல இருக்கும்ட்டு அவங்க போட்டிருக்காங்க அவங்க வெப்சைட்ல. அதனால வந்து இந்த போன் லான்ச் ஆனாதான் தெரியும். ஐபோனுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொன்னதுனால வந்து ரொம்பவே ஹைப் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஐபோன்னாலே எல்லாருமே கேமராக்காண்டி தான் வாங்குவாங்க. அது ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற போனுக்கு நம்ம 30,000 கொடுத்து நத்திங் போன் வாங்கினாலே நீங்க ஐபோன்ல எடுக்கிற போட்டோ மாதிரி நீங்க வந்து இந்த போன்ல வந்து எடுத்துக்கலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி இந்த போன் வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல லான்ச் பண்ணிடுவாங்க. லான்ச் பண்ணோடனே நான் ஃபுல் ஸ்பெக்கோட இந்த வீடியோ வந்து போடுறேன். இப்போதைக்கு இதான் ஸ்பெக்கு, தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எல்லாமே சோனி கேமரா, 350 மெகா பிக்சர், வீடியோ ஸ்டெபிலைசேஷன் கூட வந்து ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 4K 13 fps தான் வருது வீடியோ கூட. அதனால வந்து 4K 16 fps கொடுத்து தான் நல்லா இருந்திருக்கும். இவங்க 4K 13 fps தான் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால 4K 13 fps தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த போன்ல வந்து வீடியோ வந்து கண்டிப்பா பிரைமரி கேமரால 4K 13 fps கண்டிப்பா வீடியோ எடுக்க முடியும். செல்ஃபி கேமரால எவ்வளவு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அதை பத்தி இவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. அது போன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்பெக்ல சொல்லும் போது நான் செல்ஃபி கேமரால எவ்வளவு வீடியோ கேப்பபிலிட்டி எப்படி கொடுத்துருக்காங்க, 2K 4K நான் டீட்டெயிலாக வந்து ரிவ்யூ சொல்றேன். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.